வணக்கம் நண்பர்களே. சுவிட்சர்லாந்து சூரிக் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிட்லிஸ்ங்கிற ஒரு மலைப்பகுதியிலிருந்து இதை பேசிகிட்டு இருக்கேன். இது ஒரு மலை வாசஸ்தலம், குறிப்பாக பனிச்சறுக்குக்கு ரொம்ப புகழ்பெற்றது. இங்கே ஆண்டு முழுக்க சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது வசந்த காலம் ஆனதுனால பனிச்சறுக்கு கிடையாது. ஆனால் இங்கே மேலே ரோப் காரில் மேலே போகலாம். சில கிலோமீட்டர்ஸ் மேலே உயரத்துக்கு போனால் உறை பனி இருக்குது, பனி மூடி இருக்குது, சப்ஜீரோ என்று சொல்லக்கூடிய உறை இந்த தட்பவெப்ப நிலை இருக்குது. கீழே இங்கே பசுமை பொலிந்த ஒரு சூழல். இங்கே உட்காந்து இயற்கைங்கிற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அளிக்கப்பட்ட மகத்தான இன்பங்களில் ஒன்று இயற்கையுடன் இருத்தல். நான் பல்வேறு அறிஞர்கள் இயற்கையை பற்றி சொல்லியிருக்கிற விஷயங்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன், மேற்கோள் காட்டியிருக்கிறேன். ரொம்ப பிடித்தமானது எமர்சன் இயற்கையை பற்றி சொன்னது. கலைஞர்கள், மெய்ஞானிகள், இலக்கியவாதிகள் ஆகிய அனைவருக்குமே இயற்கை தான் தன்னுடைய அடிப்படையான இரகசியத்தை சொல்லுகிறது. அவங்க சொல்லக்கூடிய எல்லாமே அவர்கள் இயற்கையிலிருந்து பெற்றுக்கொண்டதாக இருக்கும் என்று எமர்சன் சொல்கிறார். இயற்கை ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா, திரும்ப திரும்ப நாம் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய சிறிய துயரங்களிலிருந்து, சிறிய பிரச்சனைகளை நம்ம விடுதலை பண்ணி ஒரு பெரிய விஷயங்களை நோக்கி நம்மை கொண்டு கொள்ளும் தன்மை இயற்கை கொண்டு, நம்மளை அற்பமாக்கி, கூட நம்முடைய பிரச்சனைகளையும் அற்பமாக்கி, நம்முடைய துயரங்களை அற்பமாக்கி நம்மை விடுதலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் இயற்கைக்கு உண்டு. சாங்கிய தரிசனம் பிரகிருதி துயரத்திற்கான மீட்பு என்று சொல்கிறது. பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இயற்கை தான் மனிதனுடைய துயரத்தை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. பிரகிருதி அழிக்கக்கூடிய துயரத்தையும் பிரகிருதி தான் எல்லாம் பார்க்க முடியும், கடவுளோ வேறு எதுவும் அல்ல என்று சாங்கிய தரிசனம் சொல்கிறது. அப்படி இயற்கையை அறிவதற்கு, இயற்கையுடன் இருப்பதற்கு நம்மால் இயல்கிறதா? பேச்சில் நம்ம இயற்கையில் இருக்கிறது பிடிக்கும், இயற்கையை ரசிப்பேன் என்னெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியாக எப்போ இயற்கையை ரசித்தீங்கன்னு கேட்டால், எப்போ ஒரு மாதிரி எங்கோ ஒரு பயணத்தில் போனதை சொல்லுவாங்க. இயற்கை ரசிப்பவனுக்கு அப்படி எங்கோ ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சுவிட்சர்லாந்து வந்திருக்கேன், ஆனால் பார்வதிபுரத்திலே எனக்கு இது மாதிரி அழகான இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இயற்கை இருக்குது. அதற்கு மேலே இயற்கையான இடங்களை தேடி 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 சென்று கொண்டிருக்க இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க. இந்த பயணங்களின் போது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஏற்கனவே கட்டுரையெல்லாம் எழுதியிருக்கிறேன். இயற்கையுடன் இருத்தல் என்பதற்கு 4 விதிகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் விதி, இயற்கை என்பது நிகழ்காலத்தில் இருக்கிறது. இயல்தல் என்ற சொல்லில் தான் இயற்கை வந்திருக்கிறது. அது இயன்று கொண்டு இருக்கிறது. அதற்கு நேற்று கிடையாது, நாளை கிடையாது. அப்போ இன்று இருக்கும் இயற்கையில் நீங்களும் இன்று மட்டுமே இருந்தால் மட்டும்தான் இயற்கையோடு இருக்கிறீங்க. இயற்கையுடன் இருக்கும் ஒருவர், அவருக்கு நேற்றைய நினைவு அங்கே வரும் என்றால் அவர் இயற்கையுடன் இல்லை. நாளைய திட்டங்கள் வரும் என்றால் அவர் இயற்கையுடன் இல்லை. இங்கே இருக்கும்போது நான் நாளைக்கு போகிற இடத்தை பற்றி யோசித்தா கூட நான் இயற்கையுடன் இல்லை. இந்த இடத்த பார்த்த உடனே இதை விட அது பிரமாதமாக இருந்தது, அல்லது அதே மாதிரி இது இருக்குது என்று நேற்று பார்த்த ஒரு இடத்த கம்பேர் பண்ணாலும் நான் இயற்கையுடன் இல்லை. பார்வதிபுரத்தில் என்னோடய வீட்டில் என்ன நடக்குன்னு யோசித்தா, நாளைக்கு நான் போய் செய்ய வேண்டிய சினிமா வேலைகள் என்னென்னு யோசித்தா நான் இயற்கையுடன் இல்லை. இன்று இக்கணம் இப்போ இதன் கூட இருப்பது மட்டும்தான் இயற்கையுடன் இருத்தல். அதுதான் முதல் ரூல். அது நம்மகிட்ட இருக்கா என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, இன்னும் ஒரு படி மேலாக சென்று இயற்கை பற்றினா, இயற்கையுடன் இருக்கும்போது இயற்கை அல்லாத விஷயங்களை நம்மளை வேறுபடுத்தி கொள்ள வேண்டியிருக்கு. நம்ம இங்கே இந்த இயற்கையை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இதை நாம் எப்படி என்ஜாய் பண்ணுறோங்கிறது நம்முடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. நம்முடைய மனநிலையை இதற்கென்று தயாரித்து கொள்ள வேண்டியிருக்கு. நம்முடைய மனநிலையை இதற்கென்று வைத்துக்கொள்ள, இதுக்காக வந்திருக்கோம்.
இது மட்டும்தான் இதனுடைய நோக்கம். இதுக்கு மேலே இதில் பயன்பாடு என்று ஒன்று வரக்கூடாது. அதாவது இந்த புல்வெளியை பார்த்தோன்னே இது எப்படி பயன்படும் என்று யோசித்தீங்கன்னா, இந்த மேகத்தை பார்த்து மழை வரப்போகுதுன்னு யோசித்தீங்கன்னா, இந்த இடம் ஒரு ரிசார்ட்டாக மாற்றலாமேன்னு யோசித்தீங்கன்னா, இந்த வணிகம் எப்படி நடக்குன்னு யோசித்தீங்கன்னா, பயன்பாடு சார்ந்த ஏதாவது ஒரு துளி எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே இல்லை. இயற்கைக்கு பயன் கிடையாது. பயன் என்று நாம் சொல்லக்கூடிய உலகியல் பயன் கிடையாது. அதுக்கான பயன் உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீகமான பயன் மட்டும்தான். ஆக உலகியல் சார்ந்த எந்த பயனையும் இயற்கையோடு இணைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி நினைச்சிட்டிங்கன்னா இயற்கையோடு நீங்கள் இல்லை. அதுதான் 2வது நெறி. 3வது நெறி என்பது இயற்கையுடன் தனித்திருக்க வேண்டும் என்பதுதான். எல்லாரும் தனித்திருக்க முடியுமா? இயற்கையுடன் தனித்து தான் வரணுமா? அப்படி இல்லை. நானே பயணங்களில் என் நண்பர்களை கூட்டிகிட்டு தான் போகிறேன். ஏராளமான நண்பர்கள் கூட வராங்க. எத்தனை பேர் கூட வேணாலும் போகலாம். ஆனால் எங்கே இருந்தாலும் நீங்கள் தனித்து இருக்கணும். உங்கள் தனிமையை குலைக்காத நண்பர்கள் உங்கள் கூட இருக்கணும். உங்கள் நண்பர்கள் உங்கள் தனிமையை குலைப்பார்கள் என்றால் நீங்கள் இயற்கையை ரசிக்க முடியாது. அப்படிப்பட்ட நண்பர்கள் உண்டா என்றால் ஏராளமான பேர்கள் உண்டு. ஒவ்வொரு முறையும் ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த இடத்தை பற்றியோ அல்லது வேறு ஏதோ விஷயத்தை பேசி தள்ளக்கூடியவங்க உண்டு. தங்க கூட இன்னொருத்தனை வச்சுக்கிட்டே இருக்க விரும்பக்கூடியவங்க உண்டு. இன்னொருத்தருக்கு தனிமையை அனுமதிக்கவே மாட்டாங்க. அவங்க அது தொட்டு பார்த்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஜோக் அடிப்பாங்க, சிரிக்க வைப்பாங்க, நடிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தங்க மேலே கவனத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள்கள் உண்டு. அவங்களாம் இயற்கையை பார்ப்பது பெரிய தடைகள். உங்களுடைய தனிமையை கலைக்காத நண்பர்கள் உங்களுக்கு வேணும். அப்படிப்பட்ட நண்பர்கள் 100 பேரோட சேர்ந்து கூட போகலாம். அது ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட நண்பர்கள் கூட தான் நீங்கள் செல்கிறீர்களா என்பதை நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்கணும். 4வதாக மிக முக்கியமான ஒன்று இருக்குது. இயற்கையை சும்மா அப்படி ரசிக்க முடியாது. இயற்கையை ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு கலை இலக்கியங்கிற 2 டூல் தேவைப்படுது. தத்துவம் இருந்தால் இன்னும் மேல். அதாவது இந்த இயற்கையை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மகத்தான ஃபோட்டோகிராஃப்ஸ் உங்கள் மனதில் இருக்குது. அதனால தான் இதை ரசிக்க முடியுது. உங்களுக்கு பாலுமகேந்திரோட கேமரா உங்களுக்கு நினைவுக்கு வருது. ஆக எல்லாருக்கும், நவீன மனிதர்களுக்கு எல்லாருக்குமே இயற்கையை பார்ப்பதற்கு கலையுடைய ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சமாவது இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ரேம் செட் பண்ணுறீங்களா செல்ஃபோனில், அதுவே நவீன கலையால் உங்களுக்கு அளிக்கப்பட்டது தான். ஆனால் கூடுதலாக ஒரு நவீன கலையோட உங்களுக்கு முறையான பயிற்சி இருக்கும் என்றால் அந்த இயற்கை இன்னும் அழகானதாக ஆகிவிடும். அந்த இயற்கையுடைய வண்ணங்களும் வடிவங்களும் உங்களுக்கு இன்னும் பெரிய அளவில் அகத்தை பொலிய ஆரம்பிக்கும். இப்போது இந்த ஓவியத்தை நம்ம பார்க்குறேன், இயற்கை வரைந்த ஓவியத்தை. ஆனால் இதை ரசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு இம்ப்ரெஷனிஸ்ட் ஓவியத்துடைய நினைவும் கூட இருந்துச்சுன்னா அது வேறு இடத்துக்கு போகும். க்ளோட் மோனேயோட ஒரு ஓவியம் இந்த காட்சியை ரசிக்கிறதுக்கு, இயற்கை வரைந்த இந்த ஓவியத்தை ரசிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஏன்னா நான் ஆக்சுவலாக க்ளோட் மோனே வழியாக எதை பார்க்குறேன்னா, மனிதன் இயற்கையை பார்த்து வியந்த ஒரு வரலாறை பார்க்குறேன். அதாவது நான் இந்த இயற்கையை நான் மட்டும் பார்க்கல, க்ளோட் மோனே பார்த்தது, பிகாசோ பார்த்தது, எல்லா பார்வையும் சேர்ந்து ஒரு பார்வையாகுது. அதாவது ஒரு கலெக்டிவ் வியூ எனக்கு உருவாகுது. ஜெயமோகனா மட்டும் நின்று பார்க்காம இதுவரைக்குமான மகத்தான ஓவிய கலைஞர்கள் அத்தனை பேருடைய அனுபவத்தையும் சேர்த்து கொண்டு இந்த இயற்கையை நான் பார்க்க ஆரம்பிக்கிறதா கலை அனுபவம் என்பது. அது இயற்கை அழகை இன்னும் பெருமைப்படுத்துது, இன்னும் பெருசாக்குது. ஆகவே ஒரு காட்சி கலை பயிற்சி என்பது இயற்கையுடைய அனுபவத்தை பல மடங்கு பெருக்குது. கூடுதலாக கவிதை, இந்த இடத்துல இருந்து காளிதாசனும் கம்பனும் எனக்கு உதவுவார்கள் என்றால் இன்னும் பெருசாகுது. இமயமலையே காளிதாசன் உதவி இல்லாமல் யாராலையும் பார்க்க முடியாது என்று ஒரு இடத்துல நடராஜகுரு சொல்கிறார். கவிதை உணர்வு இயற்கையை இன்னும் அர்த்தப்படுத்துதா? இது வெறும் புல்லு தான். ஆனால் உங்களுக்கு கவிதை வந்துச்சுன்னா அந்த புல் வேறொன்றாகுது, வேறொரு அர்த்தத்தை கொடுக்குது. அதனுடைய பிடிவாதமான ஒரு வளர்ச்சி, அதனுடைய பொலிவு வேறொரு அர்த்தத்தை கொடுக்குது. தத்துவம் இன்னும் ஒரு க்ளோ அர்த்தத்தை கொடுக்குது. இப்போது இந்த இயற்கையை காளிதாசன் புஷ்கல பாவம் என்று சொல்லுவோம், பொலிந்த பாவனை.
இயற்கை பொலிந்து நிற்கிறது என்று சொல்கிறார். தத்துவம் படித்த ஒருவன் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் என்ன காரணத்தினால இந்த வளம், இந்த அழகு எனக்கு பரவசத்தை அளிக்குது என்பதையும் யோசிப்பான். அப்படி யோசிக்கும்போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று தான் நான் வெளியே பார்க்குறேன். இது எனக்குள்ள அர்த்தமாகுது. வெளியே இருக்கிறது அகப்புறம் என்று சொல்ல, என்னுடைய மனமும் கலந்து தான் இந்த இயற்கை இருக்கு. எனக்குள்ளே இருக்கிறது அகம், அதில் இந்த இயற்கையை சேர்ந்து தான் இருக்கு. மனம் என்று தூய்மையாக ஒன்று இல்லை, அது வெளியே இருக்கக்கூடிய இயற்கையோட இணைந்து தான் மனம் இருக்குது. மனம் நீங்கள் உணரக்கூடிய எல்லாமே இயற்கை காட்சிகள் தான். இயற்கை காட்சி நீங்கள் பார்க்குறது எல்லாம் மனதுடைய பாவனை தான். மகத்தான இயற்கை காட்சியை பார்க்கும்போது மகத்தான மனதை அடைவீங்க. மகத்தான மனதை அடைவதற்கு மகத்தான இயற்கை காட்சி செல்ல வேண்டியிருக்கு. இவ்வாறு தத்துவார்த்தமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் இந்த இயற்கை வெளிந்து கொண்டே செல்கிறது. ஆகவே இயற்கையுடன் இருத்தல் என்பது தன்னிச்சையாக சும்மா இருக்கிறதல்ல. ஒரு பாட்டை கேட்குறது உங்களை பயிற்சி தேவைப்படுவது போல, ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை பயிற்சி தேவைப்படுவது போல, இயற்கையுடன் இருப்பதற்கும் ஒரு தனி பயிற்சி உங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியுடைய 4 விதிகளை தான் நான் சொன்னேன். நிகழ்காலத்தில் இருத்தல், தனிமையில் இருத்தல், பயனுறு தன்மையில் இருந்து விலக்கி தூய இயற்கையாக அதை பார்த்தல், கலை, இலக்கியம், தத்துவம் ஆகியவற்றுடன் இணைத்து இயற்கையை அர்த்தப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 4 கோணங்கள் நீங்கள் இயற்கை பார்த்தீங்கன்னா இயற்கை உங்களுடைய தோன்றா துணை. இயற்கையின் மடியில் நீங்கள் இருக்கிறீங்க. இயற்கையுடன் இருத்தல் என்பது ஒரு அபாரமான மனநிலை. அதாவது நீங்கள் இயற்கையுடன் இருக்கும்போது, செல்ஃப் இருக்கும்போது இயற்கையும் இருக்கும். செல்ஃப் அல்லாதது இயற்கை. உங்களுடைய அகம் எதுவோ அது அல்லாத இயற்கை. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய அகம் அழியும், அதுபோல் இயற்கை அழியும். இரண்டுமாக நின்றிருக்கக்கூடிய ஒன்று சில கணங்களேனே எஞ்சி இருக்கும் என்றால் அதுதான் பேரனுபவம் என்பது. அந்த தன்னழிந்த, இயற்கை அழிந்த ஒரு இன்மை நிலையை நோக்கி செல்வதற்கான ஒரு தியான வெளியாகத்தான் இயற்கை தன்னை இங்கே பொலிய வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி.